கரகாசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி எல்லாம் இருக்க போகுது, இந்த 2.5 வருஷம் என்னதான் பண்ண போகுது அப்படின்னா, போதும் போதும் போதுன்ற அளவுக்கு அடிச்சு துவைச்சு காய போட்டு திரும்ப துவைச்சு மாட்டி ஹேங்கர்ல இருக்க துணியெல்லாம் பறந்து திரும்ப வந்து எல்லா அழிலையும் செவ்வனே செஞ்சு முடிச்சு இன்னும் உயிர் மட்டும் தாங்க மிச்சம் இருக்கு, வேணுமா வச்சுக்கந்தா அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாரையும் படுத்தல, கடகராசிக்காரங்கள வேற லெவல்ல படுத்தி எடுத்துருச்சு. உண்மை, நான் ஆனஸ்டா உண்மையா ஒத்துப்பேன். ஆனா இந்த தடவை அப்படி இருக்க போதா அப்படின்னா அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விட்டுலாம். எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாருக்கு சந்தோஷமும் இல்லையா தடவை சனிப்பயிற்சி சொல்றதுல எனக்கு கடகத்துக்கும் சரி ஆல்மோஸ்ட் மகரத்துக்கும் சரி ஒரு ஒரு மாதிரியான சந்தோஷம். அதே மாதிரி துலாமுக்கும் ஒரு மிகச்சரியான ராஜயோகம் கூடி வருது. அதுலயும் கடகம் எக்ஸ்பெஷலி இந்த தடவை 198.9 வரைக்கும் மிச்சம் ஒண்ணு இந்த ராகு மட்டும் தான். அவரும் அந்த பக்கம் போயிட்டாருன்னா அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. சோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி எப்படி எல்லாம் பண்ண போகுது, 9ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு பாக்கியத்துல சனி அமர்தல் ரைட்டா தப்பா? எஸ், பாக்கியங்களை வாரி வழங்க போயிருது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாக்கியம்? அந்நிய 9ஆம் இடம்ன்றது வெறும் பாக்கியஸ்தானம் மட்டும் இல்ல, அப்பாஸ்தானம் மட்டும் இல்ல, கடல் கடந்து போகக்கூடியது, மேற்படிப்பு படிக்கக்கூடியது எல்லாமே நடக்க போகிறது. நிறைய ஃபாரின் டிராவல் பண்றது, ஃபாரின்ல இருக்கவங்க இங்க வர்றது, இங்க இருக்கிறவங்க ஃபாரின் போறதுன்ற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படியே காத்து வீச போகுது. சகாராவா பாலைவனமா மாறின இந்த மனசுல கொஞ்சம் அப்படியே மழை துளி பட்டாலும் பரவாயில்ல, பெரும் மழை பெய்ய போகுது. வறண்டதெல்லாம் அப்படியே பூ பூக்க போகுது. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இதாண்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வாழ்ந்து காட்ட போறீங்க. சும்மா வந்து நெகட்டிவா போடாதீங்க. யாரோ ஊத்தி நான் நம்புறேன்ல, நீங்க நல்லா இருக்க போறீங்க, நீங்க நம்புங்க. கடகராசிக்காரர்களுக்கு கவலை எல்லாம் தீரப்போகிறது. ஒற்றை வார்த்தையில சொல்லணும், இந்த இடத்துல 9ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு ஆல்மோஸ்ட் போதும் போதும் போதுன்ற அளவுக்கு உங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து இனிமே இந்தா வச்சுக்கோ போனா போதும் அப்படின்ற மாதிரி நிறைய நல்லவையை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பாக சனி கொடுக்க போறாரு. எக்ஸ்பெஷலி தலைக்கு மேல நீங்க தான் சரி ரோல் பண்ண போறீங்க. தலைக்கு மேல குருவை உச்ச குருவை அமர்த்தி கொண்டு சனியை கண்ட்ரோல் பண்ண போறாரு குரு இங்க உட்கார்ந்து. யாரால? தன்னுடைய பார்வையாளர், அதுவும் சுபத்துவமான 9ஆம் பார்வையாளர். ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட், சான்ஸே இல்லை. நிறைய கடகராசிக்காரர்களுக்கு நான் தான் சொன்னேனே, நான் அதுக்கு மேல விளக்கம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஃபினிட்டிவ் போடுற அளவுக்கு மூடிய கதவுகள் எல்லாம் ஓப்பன் ஆக போகுது. நிறைய பேருக்கு போன வருஷம் வேலையில பிரச்சனை, கம்பெனி மூடுறது, வேலை மாறுறது, ஜிஎஸ்டி பிரச்சனை, கவர்மெண்ட் பிரச்சனை, தொழில பிரச்சனை, எனக்கு அவன் மைய வச்சுட்டான், எனக்கு அவன் எல்லாம் 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 குடும்பத்தோட இருக்க முடியல, சாப்பிட முடியல, ஹெல்த் ப்ராப்ளம், எல்லாத்துலயும் அப்படியே ஒரு மாதிரி அடிபட்டு விதிப்பட்டு போற எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் உங்க கண்ணீருக்கான நிவர்த்தி கிடைக்க போகுது. ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, நான் அடிச்ச மணி யார் கேட்டுச்சோ இல்லையோ கவர்மெண்ட் கேட்டுச்சுன்ற மாதிரி இந்த தடவை நீங்க அழுத அழுகையும் நீங்க விட்ட கண்ணீரும் யாருக்கும் தெரியாம நீங்க நினைத்த தலையணை துளியும் இந்த தடவை உங்களுக்கு வாழ்க்கையை வந்து வளமாக்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்கு சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷம். நான் திரும்பவும் சொல்ற மாதிரி இந்த 2.5 வருடம் அப்படின்றது உங்களுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் சனி போய் அந்தந்த இடத்துக்கான குடுப்பனையை கொடுக்க போறாரு, ஒரு படிப்பினையை கொடுப்பாரு, ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு. இதுதான். ஏன்னா ஒரே மாதிரியே வாழ்க்கை இருந்துட்டா எப்படி சொல்லுங்க? நம்மளே ஒரே மாதிரி எல்கேஜிலேயே உட்காந்துருக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். 5 வயசுலயும் அதே நம்ம தான், 50 வயசுலயும் அதே நம்ம தான். பட் என்ன இருக்குன்னா உறுப்புகள் மாதிரி இருக்கு, கை கால் பெருசா இருக்கு, கண்ணு பெருசா இருக்கு, உடம்பு குண்டா இருக்கு, ஒல்லியா இருக்கு, அறிவு விருத்தியா இருக்கு. அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப்ல இருந்துட்டே இருக்கணும்ல. சோ ஒவ்வொரு 2.5 வருஷமும் சனி சில டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏதாவது வாழ்க்கைக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுப்பாரு. இந்த தடவை அப்படி கடகராசிக்காரர்களுக்கு கொடுத்தாச்சு போதுண்டா சாமின்ற மாதிரி. இனிமே வாழ்க்கைக்கான பக்குவம் தெரியும். எப்பயுமே நான் சொல்ற மாதிரி தாயுள்ளம் கொண்ட கடகராசின்னு தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு நம்பி ஏமாந்துருவாங்க. இந்த தடவை யாரையும் நம்ப கூடாதுன்ற கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஏன்னா எந்த இடத்துல ஒரு மனுஷன் வீக்கா இருக்கானோ அந்த இடத்த சரி பண்றதுதான் சனியோட வேலை. அதுதான் அவன் பேரு கர்மாக்காரகன்னு பேரு. அப்ப கடகராசிக்காரங்க இந்த இடத்துலலாம் நீங்க வீக்கா இருக்கீங்க, இதை நீங்க சரி பண்ணியே அவனு காட்டக்கூடிய சினாரியோவா தான் போனேன். அஷ்டவச்சனில உங்களை அல்லல் படுத்தி எடுத்தாரு. இந்த தடவை பாக்கியச்சனியில போதும் தான் இருந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பாக்கியங்களை வீசி வழங்க போறாரு. வாரியெல்லாம் வழங்க போறாரு, தூக்கி அப்படி ஷவர் தான். அந்த அளவுக்கு இந்த தடவை சனியோட பிளஸிங் நல்லா. அப்ப சனியோட பிளஸிங் இருக்குன்னா என்ன அர்த்தம்? வேலையில் முன்னேற்றம் கிடைக்க போகுது, தொழில இருந்த தடை நிகழ போகிறது, பணம் அப்படின்ற இடத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது. அதே சமயம் ராகுக்கு இதோட பொசிஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. எப்பயுமே பயிற்சி விளையாடுறத கூட இருக்கிற இடத்தையும் சேர்ந்து வைக்கும் போது அது கரெக்டா அக்யூரேட்டா எடுக்க முடியும். குரு நல்லா இருக்காரு, பலன் கொடுக்குறாரு, அதெல்லாம் தாண்டி ராகுக்கு இதோட பயிற்சி ஓரளவுக்கு குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் ஆகணும் சாமி, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம். தயவு செஞ்சு குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. யாரையும் நம்பாம இருக்க நல்லது, வீட்லயே நம்பாம இருந்தா எப்படி?
ஏன்னா வாங்கின அடி அப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு மாதிரி பார்த்து 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 இந்த தடவை யாரையும் நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரியான காலத்துக்கு வந்திருப்போம். கடகராசிக்காரர்கள் எப்படி வந்து நான் ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் எடுத்துட்டு போக விரும்பல, இருந்தாலும் சொல்றேன். எப்படி முள்ளில் அடிப்பட்ட ஜீசஸ் 3வது நாள் அப்படியே மரித்து உயிர் எழுந்தாலும் அந்த மாதிரி முள் கிரீடத்துல மாட்டியிருந்த நீங்க அப்படியே பூவா மாதிரி எல்லாரும் துதிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக போறீங்க. சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே சரியா போகுது. உடல் ரீதியான இருந்த பிரச்சனை, மன ரீதியாக இருந்த பிரச்சனை, பண ரீதியாக இருந்த பிரச்சனை, ஆத்ம ரீதியாக இருந்த பிரச்சனை, அடுத்தவனால வந்த பிரச்சனை, தேவையில்லாம நம்மளா வச்சுக்கிட்ட பிரச்சனை எல்லாமே டக்கு 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 நிவர்த்தி ஆக போகுது. யாருக்கு? கடகராசிக்காரர்களுக்கு. விட்டுட்டு போன XYZ எல்லாம் திரும்ப வரும். நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கும். 30 வயசு ஆச்சு, 35 வயசுனா இந்த வருஷம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அம்மாவோட உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கடகராசிக்காரர்கள். என்னதான் பாக்கியஸ்தானத்துல தனியாக உட்கார்ந்தாலும் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல, அதனால கொஞ்சம் அம்மாவோட ஹெல்த்ல வந்து கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. யாரு? கடகராசிக்காரர்களுக்கு. சனி கிட்டத்தட்ட 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்தெல்லாம் இயக்க போறார். பார்வை மூலமாக இயக்க போறார் அப்படின்றது. 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபம் ஒரு இடத்துல சனியோட பார்வை வெரி குட். ஓகே, ஒருவேளை உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டுல உங்களுடைய நாட்டல் ஹாரோஸ்கோப்ல என்ன பிளானட் இருக்கோ அது சனியால் தூண்டப்படும். சூரியன் இருக்கு அப்படின்னா நீங்க பொருளாதாரத்துல மிகப்பெரிய மேன்மை அடைய போறீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான ஆளுமை அதிகரிக்க போகிறது. செவ்வாய் இருக்கு அப்படின்னா நிறைய லேண்ட் நிலம்லாம் வாங்கி மகிழ போறீங்க. உங்களுடைய 11ஆம் இடத்துல, உங்களுடைய 6ஆம் இடத்துல, உங்களுடைய 3ஆம் இடத்துல, இந்த 3 இடங்கள்ல என்ன பிளானட் இருக்கோ சனியால் தூண்டப்படும் போது அதற்கான வாய்ப்புகள் பெருகும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகச்சரியான ராஜயோகம் கூடி வரும். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குன்னு மாட்டி தவிச்சிட்டு இருந்த 6ஆம் இடத்துல அவஸ்தப்பட்டு இருந்த அத்தனை விஷயங்களும் இந்த தடவை ஒரு பைசல் ஆகும். நிறைய பேச்சுவார்த்தை மூலமா சில விஷயம் முடிவுக்கு வரும். 1.5 வருஷம், 2 வருஷம், 4 வருஷமா இழுத்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் இந்த வருஷம் டக்கு டக்கு டக்குன்னு முடியும். இடம் மாற்றம் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். இடம் மாறினீங்கன்னா சரிப்பட்டு வருவீங்க. நிறைய பேருக்கு டிராவல், டிரான்ஸ்பர்மேஷன், 3ஆம் இடம்லாம் கம்யூனிகேஷன், ஷார்ட் டிராவல் பண்ணிட்டு வரதுக்கான இடம். உங்க வீடு ஒரு இடத்துல, ஆபீஸ் ஒரு இடத்துல, தயவு செஞ்சு இந்த தடவை கொஞ்சம் வீட்டை மாத்தி பாருங்க. அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய டிராவல் பண்ணுவீங்க இந்த தடவை, நிறைய டிரான்சிட் நடக்கும், டேட்டா கலெக்ட் பண்ணுவீங்க, நிறைய கம்யூனிகேஷன். இது வரைக்கும் பேசாம இருந்தவங்களா இனிமே பேச வந்து ஆரம்பிப்பாங்க. குடும்பத்துல மட்டும் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. குடும்பத்துல சொல்ற பேச்சை மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க. நான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. எனக்கே எல்லாம் தெரியும், நானே 100 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். இது வந்து இயல்பாவே கடகத்தோட டிஃபால்ட்டான ஒரு விஷயம். ஆனா கொஞ்சம் அதை மட்டும் இந்த சனிப்பயிற்சியில மாத்திக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். நீங்க பெண்களாக இருக்கிற பட்சத்துல உங்க கணவனுடைய பேச்சு கேளுங்க. நீங்க ஆண்களாக இருக்க பட்சத்துல உங்க மனைவியோட சொல்ல கேட்டீங்கன்னாலே கடகராசிக்காரர்களுக்கு கவலையெல்லாம் மாறக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு. என்னதான் அடிச்சாலும் என்னதான் மிதிச்சாலும் அவங்க வந்து உங்களுக்கு பண்ற மாதிரி வேற யாரும் பண்ண போறது இல்லை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். சில பேருக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் அப்படியே ஆட்டி படைக்கும் முதல் ஒரு 3-4 மாதங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போகுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ராகுட பிடியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு முதல் 3 மாசம் சனி பயிற்சி ஆனோட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பூங்காற்று வீச ஆரம்பிச்சோம். கவலைப்பட வேண்டாம். சோ டக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு 5 விஷயம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மூடிய கேட்டு ஓப்பன் ஆயிடும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம் போய் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு. சொந்த தொழில இருந்தீங்கன்னா இது வரைக்கும் நஷ்டமே ஆடிட்டே இனிமேல் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. நிறைய பேர் ஏதாவது டாக்குமெண்ட்டை வச்சு அதன் மூலமாக பேங்க்ல லோன் வாங்கி கொலாட்ரல் பண்ணி உங்களுடைய தொழிலை, பிசினஸை விரிவுபடுத்துவீங்க. அது உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள். 4ஆம் இடத்துக்கு சனியோட அமைப்பு சூப்பரா இருக்கு. 3ஆம் இடத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளும். டாக்குமெண்ட் சைன் பண்ணுவீங்க. 3ஆம் இடம் பத்திரப்பதிவு, நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்ட் சைன் பண்றதெல்லாம் நடக்கும். இன்னும் சில பேருக்கு உங்க நாட்டல் ஹாரோஸ்கோப் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல 2ஆம் இடத்துல இருக்க தேவையில்லாத மன முறிவை உருவாக்கலாம். அது வரைக்கும் போற மாதிரி போயிட்டு திரும்ப வந்துருவீங்க. ரீயூனிட் தான் ஆகும். பெருசாலாம் கவலைப்படாதீங்க. நிறைய கடகராசிக்காரர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திடீர்னு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, திடீர்னு எனக்கு கால் உடஞ்சிச்சு, திடீர்னு கைவலி வந்துச்சு, திடீர்னு நான் வந்து நல்லா இருந்தேன், திடீர்னு ஒரு நாள்ல முடியாம போச்சு, திடீர்னு என்னுடைய சொத்தெல்லாம் இழந்துட்டேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவன் ஏமாத்தினா என்ன நிகழ்வு நடந்ததோ எல்லாம் அப்படியே சூரியன் முன் விலகின பருதி மாதிரி, பருதி முன் விலகின பனி மாதிரி போகுது. எல்லாம் போயிடும் இந்த தடவை. யாருக்கு? கடகராசிக்காரர்களுக்கு. எதுல கவனம்? திரும்பவும் சொல்றேன், 6ஆம் இடத்துக்கு சனி பார்வை. உட்கார்ந்து சம்பாதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா திரும்பவும் மாட்டிப்பீங்க.
நான் சொல்லாம இது வேற யார் சொல்லுவா சொல்லுங்க? ஒரு சகோதரியா, ஒரு தங்கச்சியா, ஒரு அக்காவை நான் தான் சொல்ல முடியும். தயவு செஞ்சு கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கருணையா இருந்ததெல்லாம் போதும், கனிவா இருந்ததெல்லாம் போதும். காரிய வெற்றி பண்ணக்கூடிய நேரமா இருக்கு. அடுத்தவனை நம்பி ஏமாந்தது போகும். நம்ம நின்று நம்ம ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கான வேலையை மட்டும் பாருங்க. நீங்க ரொம்ப அன்பா இருக்கீங்க, உங்களுக்கு 1/2 கிலோ இது கொடுப்பாரே தவிர, அல்வாவை கொடுப்பாரே தவிர எவனும் வேற எதுவும் பண்ண மாட்டேன். என்னடா இவ்வளவு ஆஷா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு நாள் அப்படிதான் ஏமாந்தோம். இனிமே நீங்க உங்க குடும்பம், உங்க சுயம், உங்க முன்னேற்றம் இதை மட்டுமே நோக்கி பயணப்படுங்க. கொஞ்சம் சில சமயம் இந்த மூட் ஸ்விங் அடுத்தவர்களை ஏதாவது தப்பா எடுத்துக்காதீங்க. அது உங்க பிரச்சனை இல்ல, சனியோட பிரச்சனை. ஆட்டையை போடலாமான்னு தோண வைக்கும். அந்த மாதிரி என்ன வரும்போதே கட் பண்ணிடுங்க. நோ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். கடகராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனம். உங்களுடைய வேலையில தொழில 10% மேல ஏதாவது வருது அப்படின்னாலே இருங்க. ஏன்னா ராகு இருக்கக்கூடிய பொசிஷன் உங்களை மேனிபுலேட் பண்ண வைப்பாரு. 8ஆம் இடத்து ராகு டேஞ்சர் ஃபுல். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை மாட்டி விட்டு போயிடுவாரு. அதனால சொல்றேன், கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சனியாக, பாக்கியத்தை தரக்கூடிய சனியாக இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு. 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆக போகுது. நிறைய பேருக்கு ஒரு வேலை, ஒரு பொண்ணை மட்டுமே, ஒரு ஆணை மட்டுமே யாராவது ஒருத்தவங்களே பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் விட்டுட்டு நிறைய வெளி உலகம் இருக்கு, அதெல்லாம் பாருங்க. திடீர்னு சனியுடைய காரகத்துவமான வேலையில போய் இறங்குவீங்க. அந்த இருக்கிறத ரீசைக்கிள் பண்றது, இல்ல ஸ்கிராப்ல போய் இறங்குறது, இல்ல இந்த மிஷினரி ஒர்க்குள்ள இறங்குறது, திடீர்னு ஒரு மிஷின் வாங்கி போடுறது, ஏதோ ஒண்ணு சனியோட காரகத்துவத்துக்குள் நீங்க போய் இறங்குவீங்க. டே டு டே வேலை பார்க்குற மாதிரியான சில அமைப்புகள், அதற்கு சில எசென்சியல் ப்ராடக்ட் ரெடி பண்றது, அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள் இந்த தடவை கொண்டு போய் கடகராசிக்காரர்களை தள்ளி விடும். இல்லையா, குரு உட்காரும் போது நிறைய பினான்சியல் அட்வைஸ் பண்றது, வட்டிக்கு வர்றது, சீட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரியான இடத்துல போய் நம்மள வேலை பார்க்க வைக்கும். கமிஷன் ஏஜென்ட்ஸ்ல கமிஷன் பேஸ் நம்மளுக்கு வேலைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரும். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ, யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கமிஷன் ஏஜென்ட் பேஸ்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, அத்தனை கடகராசிக்காரர்களும் இதுவரைக்கும் இருந்த கவலை எல்லாம் மாறப்போகிறது இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஓகே, 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடுத்தவருடைய மேனிபுலேஷன்ல ரொம்ப ரொம்ப கவனம். இது வரைக்கும் நீங்க பண்ணீங்களா, அவங்க பண்ணாங்கன்னு தெரியாது. நீங்க பண்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். ராகு கொஞ்சம் ஒரு மாதிரி பேராசை பிடிக்க வைப்பார். கவனமா இருந்து கொள்ளுங்கள். என்ன தசாபுதி நடக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்ச இந்த நேரத்துல ஆல்மோஸ்ட் சுக்கிர தசை நடக்கலாம், சூரிய தசை நடக்கலாம். ரெண்டுமே கொஞ்சம் சனிக்கு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. பார்த்து நடந்துக்கோங்க கடகராசிக்காரங்க, இந்த வயது ஒத்தவர்கள். பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பெண்கள் மூலமாகவும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்திக்க வேண்டி நேரிடலாம். கொஞ்சம் கவனம் தேவை இந்த இடத்துல. ஓகே, என்ன திரும்ப சொன்ன மாதிரி இந்த ராசி பலன் என்பது இப்படி போகணும், இங்க போக இவ்வளவு நேரம் ஆகும் காட்டக்கூடிய லைட் மேப் தான். உங்களுடைய ஜனனகால ஜாதகம் எப்படி இருக்கோ அதை பொறுத்தா சனி பயிற்சியை எடுக்க முடியும். இருந்தாலுமே கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்லல, இது வரைக்கும் இருந்த பிரச்சனைல இருந்து வெளில வந்துருவீங்க. எனக்கு வசந்த காலம் வந்துருச்சு அப்படின்றத நான் சொல்ல வேணாம். உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலமா நீங்களே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. சாமியாவது கோவிலாவதுன்னு சொல்லி திட்டிட்டு இருந்த கடகராசிக்காரர்கள் இனிமே சாமி, கோவில், கோலன்னு கும்பம்னு சுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதுவே எனக்கு சந்தோஷம். அந்த அளவுக்கு வெறுமையில இருந்தவங்களா இனிமே கொஞ்சம் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போது. ரொம்ப நாளா இருக்கு, பிஸி ஆயிடுவீங்க, டைம் இருக்காது. அதனால பிஸி ஆகுங்க, அதுதான் வேணும். கடகராசிக்காரங்க பிஸி ஆயிட்டீங்கன்னா தான் மூளை தேவையில்லாம யோசிக்காது. அதனால இந்த பிஸி ஆகிறதுக்கான நேரம் எல்லாம் நிறைய கூடி வரக்கூடிய முதல்ல ஒரு 3 மாதங்கள் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஆட்டம் பிடிச்சிடும், சூடு பிடிச்சிடும். எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். சோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கெத்தா காலத்துக்கு விட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இதே மலர காத்திருக்கிறது. கொஞ்சம் வயதானவர்கள் மட்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்க அம்மாவோட உடல்நிலையை பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கு. சில பேருக்கு சில சர்ஜரியை இண்டிகேட் பண்ணலாம், கவனம். சரிங்களா? மஞ்சள் காமால, ஃப்ளூ, இந்த மாதிரியான சில விஷயங்கள், நிமோனியா, இதெல்லாம் எட்டி பார்க்கறதுக்கான சூழலை உருவாக்கும். அந்த அந்த இடத்த அமைப்பு, தொடை சம்பந்தப்பட்ட இடத்துல, கால் சம்பந்தப்பட்ட இடத்துல, காஃப் மசில்ல சில பிரச்சனைகள் உருவாக்கும். இந்த இடத்துல சனி போய் உட்கார்ந்துருக்காரு, கொஞ்சம் கவனம். மற்றபடி எல்லாமே நல்லதாக கூடி வரப்போகுது. யாருக்கு? கடகராசிக்காரர்களுக்கு.